கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தினத்திலும் கூட உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். காலை வேளையில ஏதாவது ஒரு பணியை செய்ய ஆயத்தமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நேரத்தை ஒதுக்கி ஒரு சில நிமிடங்கள் நம்முடைய வசனத்திற்கு நேராக நம்முடைய பாதையை திருப்பலாம். சங்கீதம் 145:3. கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமா இருக்கிறார், அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது என்று பார்க்கிறோம். இந்த சங்கீதத்தின் பகுதியின் மூலமாக நமக்கு என்ன தெரிகிறது? கர்த்தர் பெரியவராம். எவ்வளவு பெரியவர் என்பது நம்மால் அளந்து கூட பார்க்க முடியாது. ஏன்னா அவர் பகல ஆள பெரிய சுடரான சூரியனை உண்டாக்கி வைத்திருக்கிறார். அந்த பெரிய சுடர் இந்த பூமியை கம்பேர் பண்ணும் பொழுது கிட்டத்தட்ட 100 மடங்கு இந்த பூமியை சேர்த்தா கூட அந்த சூரியனுக்குள்ள அடங்காது. அவ்வளவு பெரிய மகத்துவம் உள்ள தேவனா இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அந்த மகத்துவம் உள்ள தேவன் நீங்க என்ன எப்படிப்பட்டவரா இருக்கிறாராம்? புகழப்படத்தக்கவரா இருக்கிறாராம். உங்க நாவில இருந்து அவர் உங்களுடைய ஸ்துதியின் சத்தத்தை, உங்க ஸ்தோத்திரத்தின் சத்தத்தை கேட்கிறவரா இருக்கிறார், புகழப்படத்தக்கவரா இருக்கிறார். நீங்க ஏசப்பா என் வாழ்க்கையில எவ்வளவோ நன்மை செஞ்சிருக்கீங்க, என் வாழ்க்கையில நீங்க பண்ண மகத்துவங்கள் ஆராய்ந்து முடியாது என்று எப்பொழுதும் அவரை புகழ்ந்து கொண்டே இருக்கிறவர்களாய் புகழப்படத்தக்க பாத்திரவானா இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்படி நீங்க அவரை புகழ்ந்து கொண்டே இருக்கும் பொழுதுதான் என்ன பண்ண முடியும்? அவருடைய மகத்துவத்தை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். அப்பந்தான் நம்முடைய கண்கள் திறக்கப்படும். நம்ம பகலை ஆள பெரிய சுடரை உண்டாக்கினார் அப்படின்னு நம்ம ஆதியாகமம் 1வது வசனத்துல பார்க்கும்போது ஒன்றும் பெருசா தெரியாது. ஆனா நீங்க சயின்டிபிக்கலா படிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், பூமி இவ்வளவு சின்ன பூமியா, அப்ப சூரியனோட 100 மடங்கு சின்ன பூமியில தான் நம்ம வசிக்கிறோமா என்று அவ்வளவு மகத்துவம் உள்ள தேவனை நம்ம புகழ்ந்து பாடுவோம். கண்டிப்பா நிச்சயமா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அவர் எந்த அளவுக்கு புகழ்றீங்களோ, எந்த அளவுக்கு அவரை உயர்த்துறீங்களோ, அவர் எப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில உடனிருந்து உங்களை எல்லாவற்றிலும் உங்களை ஆசீர்வதித்து நன்மையான பாதையில நடத்தி செல்வார் என்று பார்க்கிறோம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஏசப்பா, மகா பெரிய தேவன் சுவாமி, மகத்துவம் நிறைந்தவர், ராஜாதி ராஜா, கத்தாதி கத்த, தேவாதி தேவன் என்று சொல்லக்கூடிய துதிக்கு புகழுக்கும் பாத்திரர் சுவாமி. 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது ராஜா, நீ செய்த நன்மைகளை நினைக்க, அதை பாட, உம்மை துதிக்க, ஸ்தோத்தரிக்க. இசப்பா தகப்பனே, இந்த வேலையில கூட சுவாமி அப்பா உம்முடைய கிரியைகளை, உம்முடைய மகத்துவங்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். உம்மை புகழ்கிறோம் சுவாமி, உம்மை போற்றுகிறோம் சுவாமி. ஏசப்பா, எங்கள் வாழ்க்கையில அப்பா தகப்பனே, நீ செய்ய நினைக்கிற காரியங்கள் எல்லாம் ஒன்று தடைபடாது என்று அறிந்திருக்கிறோம் ராஜா. எங்கள் வாழ்க்கையில தடைபட்டிருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றி அப்பா தகப்பனே அப்பா மகிழ்ச்சியான பாதையில, செம்மையான பாதையில எங்களை நடத்தி செல்ல வல்லவரா இருக்கிறேன். நாங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் சுவாமி. அப்பா, நீர் பெரியவர், மகத்துவம் உள்ளவர். அப்பா தகப்பனே, உம்முடைய நாமம் அப்பா தகப்பனே புகழப்படத்தக்கதாய் நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறப்பா, அந்த ஒரே ஒரு வேலையை கவனமாய் செய்ய எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களா எங்களை மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.